பார்த்துருப்பீங்கல்ல. இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது ஒரு ஆமையை பற்றி. ஆமைன்னா இங்கிலீஷில் டார்டிஸ் சொல்லுவாங்கல்ல. இது த ஃபாஸ்டஸ்ட் டார்டிஸ் இன் டவுன் பார்த்தீங்கன்னா கதை. இந்த புக்கை எழுதினது ஹாவர்ட் கால்வர்ட். இந்த புக்கில் பிக்சர்ஸ், அதாவது படங்கள்லாம் வரைஞ்சது கேரன் ஓபஹானிக். அதான் வரைஞ்சிருக்காங்க. இப்போ கதையை படிப்போம். ஃபாஸ்டஸ்ட் டார்டிஸ் எப்படி பாசிபிள்? டார்டிஸ் ஆமைன்னா உங்களுக்கு தெரியும்ல, ஆமை அண்ட் முயல் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. முயல் ஃபாஸ்ட்டாக ரன்னிங் ரேஸில் ஓடும், ஆமை ரொம்ப மெதுவாக தான் ஓடும், ஆனால் கடைசியில் ஆமை தான் வின் பண்ணும். அந்த கதையெல்லாம் ஞாபகம் இருக்கா? அந்த கதையில் வர ஆமையை பற்றி தான் இந்த கதை. இப்போ இந்த கதை எப்படி இருக்கும்னா, நம்ம ஆமையே விவரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆமை பேசும், நான் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் ரன்னிங் ரேஸில் அப்படின்னு பேசும். ஐ ஹாவ் என்டர்ட் அ ரன்னிங் ரேஸ். ஐனா நான் இல்லை, அந்த ஆமை தான் ரன்னிங் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. வாட் ஹாவ் ஐ டன்? மீ, Barbara Hendricks, just a regular leopard tortoise, racing against other animals. Oh my god. அவன் நினைக்கிறான், நான் ஒரு ஆமை, நான் இப்போ மற்ற அனிமல்ஸோடலாம் ரேஸ் போகிறேன், ஒரு ரன்னிங் ரேஸ் போகிறேன். அது முடியுமா? என்னால் ஜெயிக்க முடியுமா? ஆனால் நான் போகிறேன். என் பேர், அது என் பேர் இல்லை, ஆமையோட பேர். அந்த ஆமையோட பேர் பார்பரா ஹென்ட்ரிக்ஸ். பார்பரா தான் ஃபர்ஸ்ட் நேம், ஹென்ட்ரிக்ஸ் தான் சர் நேம்ல. பார்பரா ஹென்ட்ரிக்ஸ், நம்ம பார்பரான்னு வச்சுக்கலாம். அப்புறம் அது என்ன வகையான ஆமை? நிறைய வகைகளான ஆமைகள் இருக்குல்ல. இந்த ஆமை பேர் இட்ஸ் அ லெப்பர்ட் டார்டிஸ். லெப்பர்ட்னா சிறுத்தை, பார்த்துருப்பீங்க, ஜூவில் பார்த்துருப்பீங்க. லெப்பர்ட்க்கு உடம்புல எப்படி டாட்டாக இருக்கும். எப்படி நம்ம புலி டைகருக்கு கோடாக இருக்குமோ, லெப்பர்டுக்கு டாட்டாக இருக்கும். ஸோ இது அந்த மாதிரியான வகையான ஒரு ஆமை, லெப்பர்ட் டார்டிஸ். எல்லாரோடையும் நான் ரேஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே தான் அந்த ஆமை இருக்கா. இது ஆமையோட ஓனர். அவங்கள பற்றி அடுத்த பேஜில் படிப்பேன். இன் 7 days டைம், தட்ஸ் ஜஸ்ட் 1 week. 7 நாளில் இந்த ரேஸ் நடக்க போகுது. 7 நாள்னா ஒரு வீக்னா என்ன? 7 நாள் இருக்குல்ல. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. அது தமிழில் என்னன்னு படிப்போம் அப்புறமா. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. 7 நாள். 7 நாளில் இந்த டார்டிஸ் ஒரு ரேஸில் பங்கேற்க போகுது, அதாவது பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. வாட் யூ திங்க் மை சான்சஸ் ஆஃப் வின்னிங் ஆர்? அந்த ஆமை ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? நாம என்ன நினைக்கிறோம் விட அந்த ஆமைக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. ஐ வுட் சே 0 சான்சஸ் தான் இருக்கு. நான் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நோ சான்ஸ் ஆஃப் டேக்கிங் ஹோம் த ட்ராஃபி. பார்ட்டிசிபேட் பண்ணால் நான் ஒன்றும் ட்ராஃபியை ஜெயிக்க மாட்டேன். ட்ராஃபிங்கிறது எப்போ கொடுப்பாங்க? ஒரு வின் பண்ணதுக்கு அப்புறமா கொடுப்பாங்கல்ல. எனக்கு சான்ஸே இல்லை கிடைக்காது. After all, I'm well known for being slow. எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஆமைன்னா ரொம்ப மெதுவாக தான் நடக்கும், மெதுவாக தான் ஓடும். அதனால எனக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு புலம்பிகிட்டே இருக்கா யாரு? பார்பரா. But somehow my owner and best friend Lorraine believes in me. ஸோ இந்த அக்கா இருக்காங்கல்ல, இந்த அக்கா பேர் லொரேன். அவங்க தான் ஓனர். ஸோ அவங்களோட பெட்டு தான் நம்ம பார்பரா. ஸோ பார்பரா சொல்கிறா, எனக்கு தான் நம்பிக்கையே இல்லை, ஆனால் என்னோட ஓனர் லொரேனுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. I have never seen a faster tortoise than you, Barbara Hendricks. அவங்க சொல்கிறாங்க. யார்? லொரேன், அந்த ஓனர் சொல்கிறாங்க பார்பரா கிட்ட, பார்பரா, ஒன்றை விட ஒரு ஃபாஸ்டான ஆமையை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ சூப்பரில் நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க ஆமையை. ஆனால் அதனால மெதுவாக ஆரம்பிக்க போகிறாங்க. Lorraine decides that I should do some training. ஸோ லொரேன் சொல்கிறான், ஓகே, நீ ரன்னிங் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோன்னா கொஞ்சம் நம்ம ட்ரைனிங் பண்ணணும். ட்ரைனிங் எடுத்தால் தான் உன்னால் அங்கே போய் ஓட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Strengthen your muscles, she says. Build your stamina. I'm confused. I thought muscles lived in the ocean. ஸோ இவங்க லொரேன் தான் ஓனரில். அவங்க சொல்கிறாங்க, இந்த பாரு, நீ ரன்னிங் ரேஸில் போய் நல்லா ஓடணும்னா உன் மசில்ஸ்னால் தசை, உன் தசையில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதெல்லாம் நான் டெவலப் பண்ணணும், அப்போ தான் உனக்கு நல்லா ஸ்ட்ரென்த் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பார்பராவுக்கு ஒன்றுமே புரியல. பார்பரா மசில்ஸ் நினைச்சுட்டு இருக்கு. மசில்ஸ்னால் தசையில், உடம்புல இருக்கிற தசை. ஆனால் மசில்ஸ் சொல்லுவாங்க, MUSSEL. அது சிப்பி, கடலில் இருக்கிற சிப்பிக்குள்ளே இருக்கிற இதுதான், சிப்பி தான் மசில்ஸ் சொல்லுவாங்க. நான் அந்த மசில்ஸ் நினச்சேன், மசில்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு. கடைசியில் அப்புறமா ரியலைஸ் பண்ணேன், வெயிட்லாம் தூக்கி நல்லா தசையெல்லாம் டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஓனர். யார்? லொரேன். Lorraine begins to take me out for walks every single day. 7 நாள் தானே இருக்குது. ஸோ 7 நாளும் லொரேன் வாக்கிங் போகலாம் பார்பரா, அப்போ தான் நல்லா உன் கால்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆன் Monday, we are overtaken by an absent-minded worm. ஸோ மெதுவாக நடக்கிற பார்பரா.
பாப்ராவை விட ஆனால் ஃபாஸ்ட்டாக ஒரு புழு நகர்ந்து போயிடுது. புழுனா வேர்ம். வேர்ம் தான். வேர்மே வந்து ஒரு நம்ம ஆமையை விட ஃபாஸ்ட்டாக நடக்குது. அதனால ரொம்ப டிஸ்கரேஜாக ஃபீல் பண்ணுறான். ரொம்ப ரொம்ப அவனுக்கு நம்பிக்கையே இல்லை. என்னடா அது ஒரு புழுலாம் என்னை விட ஃபாஸ்ட் நடக்குது அப்படின்னு நினைக்கிறா பாப்ரா. அப்புறம் அது மண்டே, அதாவது திங்கட்கிழமை. இப்போ டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை. ஆன் டியூஸ்டே பை லிலி ஹூ ஹேட் ஜஸ்ட் லேர்ன் டு வாக். ஸோ வேறு யாரோ ஒரு அம்மா போகிறாங்க அவங்க குழந்தைய எடுத்துகிட்டு. அவங்க பொண்ணு வந்து அவங்க பொண்ணு பேர் லிலி. இந்த பொண்ணு குட்டி பொண்ணு தான், ரொம்ப சின்ன பொண்ணு, இப்போ தான் நடக்க பழகிறான். ஆனால் நம்ம பாப்ரா விட அந்த குட்டி பொண்ணே ஃபாஸ்ட் நடக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால பாப்ராவுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக போச்சு. இப்போ பிறந்து நடக்க ஆரம்பிக்கிற குழந்தைலாம் வேற என்னை விட ஃபாஸ்ட் நடக்கிறாங்க, என்னால் எப்படி ரேஸில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ வென்ஸ்டே என்ன நடக்க போகுது? வென்ஸ்டேனா புதன்கிழமை. ஆன் வென்ஸ்டே பை லொரேன்ஸ் கிரேட் கிராண்ட் டேட் ஆன் இஸ் வே டு ஃபீட் த டக்ஸ். ஸோ ஒரு தாத்தா, யாரு? லொரேனோட தாத்தாவோட தாத்தா, கிரேட் கிராண்ட் டேட்னா கொள்ளு தாத்தா. கொள்ளு தாத்தாவே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்து போய் நம்ம பாப்ராவோட ஃபாஸ்ட் நடந்து போகிறாங்க. எங்கே போகிறாங்க? போய் வாத்துக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அவங்களே இந்த பாப்ராவோட ஃபாஸ்ட் நடக்கிறதுனால இன்னமும் அவன் டிசப்பாயிண்டடாக இருக்கான். அதாவது ரொம்ப வருத்தத்தில் இருக்கான். யாரு? பாப்ரா. அப்புறம் தேர்ஸ்டே ஆகுது. தேர்ஸ்டேனா வியாழக்கிழமை. ஆன் தேர்ஸ்டே பை ஆர்லோஸ் ரிமோட் கண்ட்ரோல் பிராக்கியோசார்ஸ். அவன் பக்கத்து வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கான். அந்த பையன் பேர் ஆர்லோ. ஆர்லோ கிட்ட வந்து ஒரு பொம்மை, பிராக்கியோசாரஸ்னா என்ன? அது ஒரு டைனோசார் பொம்மை இருக்கு. அந்த பொம்மை கூட ஆமையை விட ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுது. ஸோ அதனால நம்பிக்கையே இல்லை பாப்ராக்கு. அப்புறம் அடுத்து ஃப்ரைடேனா வெள்ளிக்கிழமை. ஆன் ஃப்ரைடே வி ஆர் ஓவர்டேக்கன் பை மிஸ்டர் பீட்டன்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ரோபோ வேக்யூம் கிளீனர். வேக்யூம் கிளீனர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, வீட்டில் உங்கள் அம்மா அப்பா வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்கல்ல. அப்போ அது இப்போ இது மாதிரி சர்க்கிள் வட்டமாக இருக்கிற வேக்யூம் கிளீனர் பார்த்துருக்கீங்களா? அது அப்படியே தரையில் அப்படியே நகர்ந்து போகும். அது மாதிரி அந்த வேக்யூம் கிளீனர் கூட ஆமையை விட ஃபாஸ்ட்டாக ஓடுது. That pushes me over the edge. I can't do this. It's impossible. ஸோ அதனால் எல்லாரும் என்னை விட ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. இந்த பொருட்களே என்னை விட ஃபாஸ்ட்டாக ஓடும்போது மற்ற விலங்குகள், அதாவது மற்ற அனிமல்ஸ்லாம் என்னை விட டெஃபினட்டாக ஃபாஸ்ட்டாக தான் ஓட போகிறாங்க அப்படின்னு ரொம்ப டிஜெக்டடாக இருக்கான். ரொம்ப வருத்தத்தோடு இருக்கான். யார்? பாப்ரா. பட் லொரேன் டெல்ஸ் மீ இட்ஸ் பர்ஃபெக்ட்லி நார்மல் டு பி வொரிட். நீ கவலைப்படுறது ஓகே தானே? ஆமாம், இத்தனை முதல் தடவை நீ ஓட போகிற, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. Don't worry about what anyone else is doing. Just run your own race. Let's rest and eat ice cream tomorrow. பாப்ராவோட ஓனர் லொரேன் வந்து ரொம்ப அழகாக என்கரேஜ் பண்ணி நல்லா ஊக்குவிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நீ கவலைப்படாத, இதில் என்ன இருக்குது? உனக்கு எவ்வளோ ஓடுறதுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும், அதை வச்சு நீ ஓடு. நீ ஜெயிக்கணும்னு சொல்லவே இல்லை, அந்த ரேஸ்க்கு போகலாம், அப்போ நல்லா நீ ஓடு. இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாளைக்கு ரேஸ் முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? லொரேன். இப்போ அப்புறமா அடுத்த நாள் ரேஸ் நடந்ததா, ரேஸில் நம்ம பாப்ரா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணா அப்படிங்கிறத நம்ம அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்.